நோயாளிகளோட நெஞ்சில காதை வச்சு இதய துடிப்பு சத்தத்தை வச்சு எந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. 18ஆம் நூற்றாண்டில் அறிவியல் வளர்ச்சி அடையாத காரணத்தினால ஆண்கள் பெண்கள்னு இப்படி தான் நோயை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உடல் பருமனாக இருக்கிற நபர்களுக்கு தசைகள் அதிக அளவு இருக்கிறதுனால இதய துடிப்பை வந்து சரியாக கேட்க முடியல. இதனால் மருத்துவர்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு ஒரு கருவி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கருவியை கண்டுபிடிக்க வந்து ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் லெனக் அப்படின்ற ஒரு மருத்துவர் வந்து கதவுல ஒரு பையன் கிறுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு கதவுக்கு அடுத்த பக்கத்தில் ஒரு சின்ன பையன் காதை வச்சு அந்த ஒலியை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த லெனக்கு உடனே 25 பேப்பர்களை எடுத்து அதை உருளை வடிவமாக சுருட்டி அவரை பார்க்க வந்த ஒரு நோயாளியோட மார்பில் வச்சு வந்து கேட்டார். இதில் இதய துடிப்பு நல்லாவே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் மரத்தால் செய்யப்பட்ட இந்த உருளையை வந்து மருத்துவர்கள் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் மிக துல்லியமாக கேட்கக்கூடிய இந்த ஸ்டெத்தஸ்கோப் வந்து